தண்ணி இல்லாம செத்து போயிருந்த சந்திரசேகர் பணத்தை மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு சாரதா, அனாமிகா மாமியாரும் மருமகளும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு வந்தாங்க. வண்டிக்கு பின்னாடியே சந்திரசேகரோட மனைவி சுஜாதா அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தா. கூடவே ஊர்க்காரங்களும் வந்துகிட்டு இருந்தாங்க. மருமகளே, சொல்றத கேளுமா. அந்த தனஞ்சயம் அவ்வளோ நல்லவன் இல்ல. சொல்றல்ல, இந்த ஊருக்கே அது தெரியும். நமக்கு எதுக்குமா வம்பு? அத்த, தாகம் தாகம்னு சொல்லி செத்து போனது இந்த ஒரு சந்திரசேகர் மட்டும் இல்ல. இவருக்கு முன்னாடி 3 பேரு தண்ணி இல்லாம இறந்திருக்காங்க. இருக்கட்டுமேம்மா, ஆனா ஒருத்தர் கூட தைரியமா முன்னாடி வந்து தனஞ்சயத்துக்கிட்ட பேசலையே. நீ மட்டும் எதுக்காக பண்ற? நமக்கு தேவையில்லாத பிரச்சனைமா இது. அத்த, ஒருவேளை இதுவே நம்ம வீட்ல நடந்திருந்தா அப்படி பேசுவீங்களா? நமக்கு எதுக்குன்னு சொல்லி மௌனமா நின்னு அழுதுகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு அனாமிகா கேட்க கேட்க சாரதா எதுவுமே பேசாம அமைதியா போய்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவும் அமைதியா நடந்துகிட்டு இருந்தா. வீட்டு வாசல்ல திண்ணையில பிரசாத் உட்கார்ந்து விசிறிக்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துக்கு ரமேஷ் ஒரே டென்ஷனா நடந்து வந்துகிட்டு இருந்தான். அப்போ அப்போ அந்த மாமியார் மருமகளும் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? பாத்துட்டா கண்ணா, தண்ணி இல்லாம செத்து போன சந்திரசேகர மாட்டு வண்டியில தூக்கி போட்டு அந்த தனஞ்சயத்தை பாக்குறதுக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே அந்த ஆளுக்கு அனாமிகானா பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஆள் என்ன செஞ்சாலும் அனாமிகா குறுக்க நிப்பா. இப்படி செத்து போன சந்திரசேகரை எடுத்துட்டு போனா ஊர்ல இருக்க தண்ணி பஞ்சம் தீந்துருமா என்ன? அனாமிகா எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாள. தீராதுன்னு சொல்ல முடியாது, தீரும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு, மருமக பண்ற முயற்சிகள் மட்டும் நிறைவேறணும்னு நம்பிக்கை இருக்கு. அப்பா வாங்கப்பா, அந்த தனஞ்சய வீட்டுக்கு போலாம். அனாமிகா அங்க என்ன பிரச்சனை பண்றாளோ என்னவோ. தம்பி ரமேஷா, நீ ஒண்ணு கவலைப்படாத. என் மருமக அனாமிகா புத்திசாலி பொண்ணு. இந்த ஊருக்கு தண்ணி பஞ்சத்தை கொண்டு வந்த தனஞ்சயன் கையாலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவா அவ. நீயும் என்ன மாதிரி டென்ஷன் எதுவும் பண்ணாம உட்காந்து விசிறிக்கோடா அப்படின்னு சொன்னாரு பிரசாத். ஆனா ரமேஷ் அத கொஞ்சம் கூட கேட்காம வேக வேகமா வீட்டை விட்டு டென்ஷனோட தனஞ்சயன் வீட்டுக்கு போனான். அந்த ஊர் பெரிய மனுஷன் தனஞ்சயம் வீட்டுக்கிட்ட வந்து நின்னுட்டு இருந்த மாட்டு வண்டியும் சந்திரசேகரையும் பார்த்தாரு. இங்க பாருங்க தனஞ்சயம், உங்களாலதான் இந்த ஊருக்கே தண்ணி பஞ்சம் வந்துச்சு. அனாமிகா, வாய்க்கு வந்தத பேசுறது அவ்வளோ நல்லதில்ல. உனக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். நேத்து 2 பேரு, முந்தானத்து 2 பேரு, இன்னைக்கு ஒருத்தர். இப்படி ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் தாகம் தாகம்னு தண்ணி இல்லாம செத்து போறாங்க. இதெல்லாம் யாரால? உங்களால மட்டும்தான் அப்படின்னு அனாமிகா சொல்லும்போது அவங்களுக்கு பக்கத்துல இருந்த சுஜாதா, ஆமா ஐயா, இதெல்லாம் நீங்க செஞ்ச வேலையால தான் நடந்தது. சிட்டில வளர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் நம்ப முடியாம இருக்கலாம். ஆனா நீங்க இந்த ஊரு பெரிய மனுஷனா இருந்தோம் இப்படி பண்றது நல்லது தானாங்க அப்படின்னு சுஜாதா சொன்னதும் தனஞ்சயத்துக்கு கோபம் வந்துருச்சு. கோபமா சத்தமா சுஜாதா அப்படின்னு சொன்னான். ஊர் மக்கள் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. இந்த ஊரு எங்களோடது. எங்க தாத்தா, முப்பாட்டன், அப்பா எல்லாம் உருவாக்குனது. இந்த ஊரை நான் காத்துட்டு வரேன். நான் சொல்றதுதான் இங்க நடக்கணும், அவ்வளவுதான். ஐயா தனஞ்சயா ஐயா, உங்க தாத்தா பாட்டன் வெயில் காலம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருக்க கிணத்துக்கு ஆத்துக்கெல்லாம் சரியான பூஜைய பண்ணி தண்ணி பஞ்சம் வராம காப்பாத்து தாயே, ஒன்னதான் நம்பி நாங்க இந்த ஊரோட இருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஊருக்கு எந்த பஞ்சமும் வந்ததே கிடையாது. ஆனா இப்ப வந்திருக்கு. இதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு அனாமிகா கத்தன உடனேயே தனஞ்சயும் அமைதியா இருந்தாரு. இந்த வருஷம் கங்கா அம்மனுக்கு பெரிய பூஜையெல்லாம் பண்ணணும்னு சொன்னோம். அத பண்ணாததால அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ தண்ணி பஞ்சத்தால ஊர்ல இருக்க மொத்த பேரும் சாவறோம் அப்படின்னு முதல்ல கோவமா பேசிட்டு அதுக்கப்புறமா அவ கையெடுத்து கும்பிட்டு கேட்டா. தனஞ்சயத்துக்கிட்ட கெஞ்சி கேட்டா, ஐயா, ஒவ்வொரு பெரிய மனுஷனா அப்பா மாதிரி அர்த்தம் ஐயா. உங்க கண் முன்னாடி உங்க குழந்தைங்க செத்து போனா அத பாத்துட்டு இருப்பீங்களா சொல்லுங்க அப்படின்னு அனாமிகா கொஞ்சம் கவலையோட சொன்னா. அப்போ தனஞ்சயத்துக்கும் கண்ணீர் வந்துருச்சு. தனஞ்சயத்தோட கல் மனசு அப்ப கரைஞ்சுது. சந்திரசேகரை கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. என் தவற நான் உணர்ந்துட்டேன். இதை எப்படி சரி பண்றதுன்னு நான் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும் அப்படின்னு சொன்னதும் மாமியார் மருமக அனாமிகா சாரதா மறுபடியும் மாட்டு வண்டியை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. நாட்கள் இப்படியே போச்சு. ஊர் பெரிய மனுஷன் தனஞ்சயத்தோட ஊர் மக்கள் எல்லாரும் கங்கை அம்மனோட கிணத்துக்கு வந்தாங்க. தனஞ்சயம் வந்த எல்லாரையுமே பார்த்து, வந்த எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் சொல்ல வர விஷயத்த சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொன்னதும் கமலா குறுக்கிட்டு பேசினா.
ஐயா ஐயா ஒரு நிமிஷம், அந்த மாமியார் மருமக குடும்பம் இன்னும் வரலையே. என்னது, இன்னும் வரலையா? இந்த அனாமிகா எப்பவும் இப்படிதான். ஊர்ல எப்ப நான் சபையை கூட்டினாலும் சமயத்துக்கு வரமாட்டான். ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு போய் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணும்னு நினைக்கிறாளா? என்ன என் தலை இழுத்து. சரி கமலா, போய் அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வா. சரிங்க ஐயா அப்படின்னு கமலா அங்க இருந்து கிளம்பி போனா. அதே நேரத்துல வீட்டு வாசல்ல மாமியார் மருமக சாரதாவும் அனாமிகாவும் நின்னுட்டு இருந்தாங்க. வாமா மருமகளே, நமக்கு அப்புறம் பையனும் அவங்க அப்பாவும் வீட்டை பூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்க போன வேகத்துக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. நம்ம மட்டும் இன்னும் வீட்டுக்கிட்டேயே இருக்கோம். நான் வரல அத்தை, வேணும்னா நீங்க போய்க்கோங்க. ஏற்கனவே அந்த தனஞ்சயத்துக்கும் எனக்கும் ஆகாது. ஊர் நல்லா இருக்கணும்னு அந்த ஆள்கிட்ட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். அது அந்த ஆளுக்கு பிடிக்கல. ஆரம்பத்துல இருந்து நீங்க தானே இந்த ஊர்லயே இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா? வந்ததில்லடிமா மருமகளே, இது மனுஷங்க பிரச்சனை இல்லையே. ஊருக்குள்ள தண்ணி பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. ஊரோட ஒத்து நம்மளும் வாழறது தான் நல்லது. அந்த தனஞ்சய என்ன சொல்றாரு, என்ன பண்றாருன்னு பாப்போம். இந்த ஊர்ல ஏற்பட்ட இந்த தண்ணி பஞ்சத்தை எப்படி போக்குறாருன்னு நம்மளும் போய் பாப்போம். நிஜம்தான் அத்தை. ஆமா, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து சாரதாவும் அனாமிகாவும் கிளம்பி போனாங்க. அப்பவே பிரசாதும் ரமேஷும் கிணத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அவங்கள தனஞ்சயம் பார்த்தாரு. பிரசாத், நீங்க இந்த ஊர்ல முக்கிய புள்ளி. ஊர்ல இருக்க பிரச்சனைய போக்குற இந்த கூட்டத்துக்கு இவ்ளோ தாமதமா வந்தா நல்லா இருக்கா? சொல்லுங்க. சும்மா ஒண்ணும் நாங்க தாமதமா வரல தனஞ்சயம். ஏதோ கொஞ்சம் வேலை இருந்தது, தாமதம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அது இருக்கட்டும், நீங்க ஆரம்பிங்க. நான் ஆரம்பிக்கிறது இருக்கட்டும். முதல்ல சாரதாவும் அனாமிகாவும் எங்க? எங்களுக்கு முன்னாடியே கிளம்பி வந்தாங்க ஐயா. என்னன்னு வந்திருக்கணுமே. இல்ல ரமேஷ், வரல. எனக்கும் உன் மனைவிக்கும் ஏற்கனவே ஆகாது. நான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டா அதுக்கு உங்க அம்மாவும் மனைவியும் வரமாட்டாங்க. ஒருவேளை அந்த அம்மா சாரதா வரணும்னாலும் உங்க மனைவி அனாமிகா வரவிட மாட்டாங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கமலா மாமியார் மருமக 2 பேரையுமே கூட்டிட்டு வந்துட்டு இருந்தா. ஐயா, சாரதா அம்மாவும் அனாமிகாவும் வந்தாச்சு. நீங்க ஆரம்பிக்கிறீங்களா ஐயா? ஊர் மக்களே, ஊர் தலைவராக நான் ஒன்று கூற விழைகிறேன். அதெல்லாம் இருக்கட்டும்பா, சீக்கிரமா விஷயத்த சொல்லு. இந்த வருடம் வெயில் ரொம்ப கொடூரமா இருக்குது. அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்க கிணறுகள் எல்லாம் காய்ந்து போயிருக்கு. தண்ணிக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற கிணத்துல என்ன தண்ணி தழும்பிக்கிட்டு இருக்கா என்ன? இல்ல இல்ல, நம்ம ஊரு கிணறும் காஞ்சு போய் தான் இருக்கு. நம்மளும் தண்ணிக்காக அள்ளாடிக்கிட்டு தான் இருக்கோம். வசதியா இருக்கிற எல்லாரும் யாருக்கு எங்க இருந்து தண்ணி வேணுமோ வரவழைச்சுக்கிறாங்க. தண்ணி கிடைக்காதவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ பெரிய தவற பண்ணிருக்கேன்னு நாள் ஆக ஆக ஊர் மக்கள்ல எல்லாரும் தாகம் தாகம்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இறக்கும் போதுதான் உணர்ந்த. கங்கையம்மன் கிணத்துல மூட நம்பிக்கை பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இப்போ அந்த பூஜையை செய்யறதுக்கு முழு மனதா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாரும் கையை தட்டினாங்க. அனாமிகாவும் தனஞ்சயத்தோட முடிவை பார்த்து சந்தோஷப்பட்டான். அனாமிகா, என்னோட சண்டை போட்டாலும் சரி, என்னோட வாக்குவாதம் பண்ணாலும் சரி, அது இந்த ஊர் மக்களுக்காக முன்ன நின்னு செஞ்சதுனால அந்த தைரியத்தை பாராட்டி நீ இந்த கங்கை அம்மனுக்காக அந்த பூஜையை முன்னிருந்து செய்யணும்னு சொல்ற. அந்த கங்கை அம்மன் கிட்ட இந்த ஊர்ல பெரிய மழை வரணும்னு வேண்டிக்கோ. என்ன இப்படி பேசுறீங்க? எப்பையில இருந்து இந்த மாற்றம்? ஆமாம்மா, நான் தான் இது. ஐயர்கிட்டையும் கேட்டுட்டேன். நாளைக்கு நல்ல நாள்னு சொல்லியிருக்காரு. அதனால அனாமிகாவாகிய நீ கங்கை அம்மனுக்கு செய்ய வேண்டிய பூஜையை செய்யுமா. சரிங்க ஐயா அப்படின்னு அனாமிகாவும் ஒத்துக்கிட்டதால ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒன்னு சேர்ந்து எல்லாரும் கை தட்டினாங்க. மறுநாளே அனாமிகா பூஜைக்கு தீபத்தை எடுத்துட்டு கிணத்துக்கிட்ட வந்தா. அனாமிகா பின்னாடியே ஊர் மக்கள் எல்லாம் நடந்து வந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அனாமிகா பூஜை பண்ணி கையெடுத்து கும்பிட்டு தேங்காவை உடைச்சு வச்சு ஹாரத்தையும் காட்டினா. அம்மா கங்கை அம்மா, நாங்க எல்லாரும் உன் குழந்தைங்க. எங்க தனஞ்சய ஐயா செஞ்ச தப்ப பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருமா. எங்களை காப்பாத்து, எங்க மேல கருணை காட்டு. எங்க ஊருக்கு வந்து தண்ணி பஞ்சத்தை போக்குமா. எங்க தாகத்தை நீதாம்மா தீக்கணும். ஆமா அம்மா, உனக்கு தேவையான பூஜையை செய்யறத தடுத்தது மட்டும் இல்லாம கிண்டல் வேற பண்ணிட்டேன். அதை நீ மன்னிச்சிடணும். என் மக்களை, என் ஊரை காப்பாத்துமா அப்படின்னு தனஞ்சயமும் வேண்டிக்கிட்டாரு.
தனஞ்சயம் மட்டும் கிடையாது, அந்த ஊர் மக்கள் மொத்தமும் சேர்ந்து கங்கையம்மனை எங்க ஊரை தண்ணி பஞ்சத்துல இருந்து காப்பாத்துமா அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. உடனேயே அந்த அம்மனோட கருணையின் காரணமா அந்த ஊரு கிணத்துல இருந்து தண்ணி பெருக்கெடுத்து வெளிவந்துச்சு. பொங்கி வந்த தண்ணிய பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து அந்த ஊர்ல தண்ணி பஞ்சம் அப்படிங்கறது வரவே இல்லை. சோம்பேறித்தனப்படாம ஒவ்வொரு வருஷமும் அந்த கங்கையம்மனை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வெயில் நாள வரவேற்பாங்க அவங்க. மாங்காய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க பத்மபூஷன், பிரசாத் சேர்ந்து வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருந்தாங்க. என்ன பிரசாத், உன்கிட்ட இருக்க 2 மாமரத்துல நல்ல விளைச்சல் வந்திருக்கு போல இருக்க. ஊர் மக்கள் வாய்க்கு பூட்டு போட முடியுமா? என்ன வேணா சொல்லுவாங்க. நல்லா இருந்தாலும் பொறாம இருக்கும், நல்லா இல்லனா விமர்சனம் பண்ணியே கொன்னுடுவாங்க. ஊர் மக்கள் எதுவும் சொல்லல பிரசாத். நான் தான் மாங்காய்களுக்காக நான் தோப்புக்கு வந்திருந்தேன். நீ அந்த இடத்துல இல்ல. சாரதா, அனாமிகா, ரமேஷ் 3 பேர் தான் இருந்தாங்க. அப்போ மரத்துல உள்ள காய்களை எல்லாம் பார்த்தேன். நல்லா குண்டு குண்டா விளைஞ்சிருந்தது. பார்க்கறதுக்கு வேணா உனக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா ஆளை போட்டு மாங்காய்களை பறிச்சு அதை வித்ததுக்கு அப்புறமா கையில நிக்கிற பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்ல பிரசாத், எனக்கு என்னவோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. நல்லாலாம் ஒண்ணே இல்லைங்க. பக்கத்துல உள்ள மாமரங்கள்ல எவ்வளோ காய் இருக்கோ அப்படிதான் இருக்கு. பார்க்க போனா 1-2 காய் கூட குறையா இருக்கலாம், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மருமக அனாமிகா சுட சுட ஒரு 2 கப்ல டீ கொண்டு வந்து கொடுத்தா. பத்மபூஷன் ஐயா, டீ எடுத்துக்கோங்க. தண்ணி வேணுமா உங்களுக்கு? ஐஸ் வாட்டர் இருந்தா கொண்டு வர சொல்லுங்க. குளிர்ச்சியான எங்க வீட்ல பானை தண்ணி இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா அதுல ஒரு டம்ளர் எடுத்துட்டு வரேன். அதை கொண்டு வரட்டுமா உங்களுக்கு? என்ன பிரசாத், வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லையா? இருக்குங்க, ஆனா நாங்க தான் தண்ணிய ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டோம். வெறும் காய்கறியை மட்டும்தான் வைப்போம். ஆனா தண்ணிய மட்டும் நாங்க பானையில வச்சுதான் குடிப்போம். அப்படின்னா வேண்டாம் அனாமிகா. சரிங்க ஐயா. அம்மா அனாமிகா, போய் உங்க அத்தைய வர சொல்லு, பூஷன் வந்திருக்காருன்னு சொல்லு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி அனாமிகா உள்ள போனதும் பூஷனும் பிரசாதும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அனாமிகாவோட பெட்ரூம்ல அவ பெட்ல உட்காந்துக்கிட்டு உப்பும் காரம் தடவன மாங்காய சாரதா ஆசையா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அத அனாமிகா பார்த்தா. அத பார்த்து சாரதா, ஏய் அனாமிகா, உன் சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? இங்க பார், வெறும் மாங்காய தின்னுக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. உப்பையும் காரத்தையும் தடவி இருக்க, கண்ணை 2 திறந்து பாரு அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா உத்து பார்த்தா. அப்பதான் தெரிஞ்சது உப்பும் காரமும் தடவி இருக்கிறது. ஐயோ ஆமா, என்கிட்ட வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. பூஷணையா வந்திருக்காரு அத்தை. உங்க மாமா தான் இருக்காருல்ல, அவரை பேச சொல்லு. நான் நடுவுல வந்து ஜாயிண்ட் பண்ணிக்கிறேன். மாமா ஏற்கனவே பேச வேண்டியதை பேசிட்டாரு. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அத்தை, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். சரி சரி, நீ போய் டீயை போடு, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு வரேன். டீ எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு அத்தை அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு கடுப்பா ஆயிடுச்சு. அப்ப கோபமா சொன்னாங்க, ஐயோ நல்லா வந்தீங்க மாமனாரும் மருமகளும். ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து நிம்மதியா மாங்காய தின்ன விடுறீங்களா? ஆமா, குழந்தைங்க ரமேஷ் குரலே கேட்கலையே, எங்க போனாங்க இவங்களா? மாந்தோப்பு கிட்ட போயிருக்காங்க அத்தை. அவர் அவங்களுக்காக மாமரத்துல ஊஞ்சல் கட்டினாரு இல்லையா, அந்த ஊஞ்சல்ல ஆடணும்னு சொல்லி குழந்தைங்க அடம் பிடிச்சதும் கூட்டிட்டு போயிருக்காரு. பரவாயில்ல விடு, இந்த வெயிலுக்கு வீட்ல உட்காந்து வேகறத விட அந்த மாந்தோப்புல சில்லுன்னு ஊஞ்சல்ல விளையாடட்டும். அது மட்டும் இல்ல அத்தை, சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து தர சொல்றாங்க. செஞ்சு கொண்டு போய் கூட. இங்க பாரு, வீட்ல என்னோட புள்ளையோ என் பேரனோ பேத்தியோ ஏதாவது உன்கிட்ட கேட்டாங்கன்னா செஞ்சு கொடு. எங்க செஞ்சு கொண்டு வர சொன்னாலும் அங்க கொண்டு போய் கொடுக்கணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுது அத்தை அப்படின்னு 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. வெளியில உட்கார்ந்திருந்த பிரசாத் கிட்ட பூஷன் சொன்னாரு, பிரசாத், சாரதாவை கூப்பிடு, நான் பேசிட்டு போறேன். வெளியில வேலை இருக்குல்ல. இதோ எப்போ கூப்பிடுற. சாரதா, சாரதா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாரு சாரதாவை. வீட்டுக்குள்ள இருந்த சாரதா பிரசாத் குரல கேட்டு, ஐயோ ஏய், பேசிக்கிட்டே இருக்கும்போது பூஷன் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாத்தியா? உன் மாமனார் கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன் அத்தை ரொம்ப பண்றீங்க? இது வரைக்கும் மாமா தான் உங்களுக்கு பயந்துருக்காரு. நீங்க மாமாக்கு பயந்து நான் பார்த்ததே இல்லையே. வாய மூடிக்கிட்டு வாயேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ஒன்னும் பேசாம கிளம்பிட்டான்.
சாரதா வெளியில வந்தாங்க. வணக்கம் பூஷன் ஐயா. வணக்கம் வணக்கம் சாரதாம்மா. ஏம்மா, என்ன பிரசாதுக்கு பயந்து இப்படி ஓடி வரீங்க? அந்த பயம் இல்லாம தான் இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு இப்ப வரைக்கும் கடன் கட்டுறேன். இது பயம் இல்லைங்க, முன் ஜாக்கிரதை, அவ்வளவுதான். பணத்து விஷயத்திலையும் வியாபாரத்திலையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஜாகிரதையா இருக்கணும். இல்லனா சிக்கல் வந்துடும். அந்த சிக்கலை வாழ்க்கை முழுக்க சரி பண்ணவே முடியாது. சரி, அதை விடுங்க. இவ்ளோ நாள் இல்லாம இன்னைக்கு வீடு தேடி வந்திருக்கீங்களே, என்ன ஆச்சு அப்படியே? நான் எதுக்கு வருவேன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? மாங்காய்க்காக தானே? எதையோ யோசிச்சு மறந்து போயிட்டங்க. அதுதான் சாரதா, நேத்து நிலத்துக்கு பூஷன் ஐயா வந்தாராமே. ஆமாங்க, வந்தாரு. வந்து காயெல்லாம் பார்த்தாரு. அங்கேயே விலை பேசினாரு. ஆனா அங்கதான் நீங்க இல்லையே. அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லி இவரை அனுப்பி வச்சுட்டேன். ஆனா வீட்டுக்கு வருவாருன்னு நினைக்கல. யார் யாரோ மாங்காய்களை வாங்கறதுக்காக உங்களை வந்து பார்க்கறதா கேள்விப்பட்டேன். பணம் யார வேணா எப்படி வேணா மாத்திடும். வியாபாரத்துல முன் ஜாக்கிரதையா இருக்கிறது தப்பில்லையே பிரசாத். தப்பு இல்லதாங்க. பண விஷயத்த சாரதா கிட்டயே பேசுங்க. சொல்லுமா சாரதா, விலைய ஏத்திட்டியா இல்ல போன தடவை மாதிரியே பணத்தை கேக்குறியா? ஐயா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. எல்லாத்துக்கும் விலைய ஏத்திட்டாங்க. எங்க வாழ்வாதாரத்துக்கு இருக்கிறது அந்த 2 மரம் தான். அதனால காய்க்கு 5 ரூபாய் ஏத்தி கொடுங்க. கண்டிப்பா தர சாரதா. இப்போதைக்கு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மபூஷன் பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. பணத்தை பார்த்த சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்க 2 மாமரத்துல ஒரு மாமரத்துல ஊஞ்சல கட்டி அதுல குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ரமேஷ் அவங்கள தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தான். அப்பா அப்பா, என்ன ஃபாஸ்டா தள்ளுங்க. இல்லப்பா, என்ன தள்ளுங்க. பசங்களா, சத்தம் போடாதீங்க. 2 பேரையும் தள்ளுறேன். இந்த ஊஞ்சலும் நமது, இந்த மரமும் நமது தான். இருட்டுற வரைக்கும் ஊஞ்சல்ல விளையாடலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள ஆட்டிக்கிட்டே இருந்தான். இப்படியே நேரம் போய்கிட்டே இருந்துச்சு. இருட்ட ஆரம்பிச்சிருக்கு. வானத்துல ஒரு இடியும் மின்னலுமா காத்துமா இருந்துச்சு. என்னதுங்க இது? திடீர்னு காத்தும் மழையுமா இருக்க. வெயில் நாள்ல திடீர்னு மழை வர்றது என்ன ஆச்சரியமா இருக்க. மழை பெய்யறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த காத்துக்கு மரத்துல இருக்கிற காயெல்லாம் கீழே விழுந்துருமே சாரதா. நினைக்கிறதெல்லாம் இல்லப்பா, கண்டிப்பா கீழே விழுந்துதான் இருக்கும். ஏங்க இப்படி நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த காத்துக்கு 1-2 விழலாம். மரத்துல உள்ள மொத்த காய்களும் எல்லாம் விழாது. நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க மாமா அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒருத்தர் சமாதானப்படுத்திக்கிட்டு எல்லாரும் போய் படுத்தாங்க. மறுநாள் காலை விடிஞ்சுது. மாமியார், மருமக, அப்பா, புள்ள, குழந்தைங்க எல்லாரும் மாமரத்துக்கிட்ட வந்தாங்க. நிறைய காய்கள் கீழே விழுந்து வெடிச்சிருந்தது. அதை பார்த்ததும் எல்லாருக்கும் அழுகியே வந்துருச்சு. கண்ணீரோட கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பத்மபூஷன் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாரு. கவலைப்படாதீங்க பிரசாத், எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. மீதி இருக்கிற காய்களை நான் பறிச்சு கொண்டு போறேன். கீழே விழுந்த காய்களுக்கு ஏதாவது விலைய கொடுத்து எடுத்துட்டு போங்கல. அது நீ ஃப்ரீயா கொடுத்தா கூட நான் எடுத்துட்டு போக மாட்டேன் பிரசாத். கீழே விழுந்து உடைஞ்சதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. மரத்துல இருக்கிற முழுசான காய்களை மட்டும் எடுத்துட்டு போறேன். சரிங்க ஐயா அப்படின்னு சாரதா சொன்னதும் பூஷன் அவன் கூட்டிட்டு வந்த ஆளை கொண்டு வந்து காய்களை பறிச்சு ட்ரக்ல போட்டு கொண்டு போனான். இந்த கீழே விழுந்த காய்களை என்ன பண்றது சாரதா? மாமா, மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. கீழே விழுந்த காயெல்லாம் எடுத்து நல்லா கழுவி அதை குட்டி குட்டியா கட் பண்ணி உப்பு காரம் போட்டு விக்கலாம். ஆமா மருமகளே, உனக்கு ஊறுகாய் போட வரும்ல. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. நாளையில இருந்து இதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஆமாங்க அத்தை, இப்ப கீழே விழுந்து கிடக்குற காய்களை ஒரு பையில போட்டு வீட்டுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்பாவும் புள்ளையும் கீழே விழுந்து வெடிச்ச மாங்காய்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. மாமியாரும் மருமகளும் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு போனாங்க. மறுநாள் காலையில இருந்து மாமியாரும் மருமகளும் ரோட்ல தள்ளு வண்டியில 4 பேர் போற வர இடத்துல மாங்காய உப்பு காரம் போட்டு வச்சிருந்தாங்க. அது ஃப்ரெஷ்ஷான மாங்காய் ஊறுகாய் மாதிரி இருந்தது. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, உப்பு காரம் தடவன ஃப்ரெஷ்ஷான மாங்காய் ஊறுகாய் சூப்பரா இருக்கும். எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்க. ஒவ்வொரு மாங்காய் துண்டுகளும் சின்ன குழந்தைங்களுக்குன்னா 5 ரூபாய் தான், பெரியவங்களுக்கு வெறும் 10 ரூபாய் தான் அப்படின்னு அனாமிகா வித்துக்கிட்டு இருந்தா. மாங்காய பிடிக்காதவங்க யாரு இருப்பாங்க சொல்லுங்க? அதுலயும் உப்பும் காரமும் கலந்து ஃப்ரெஷ்ஷான ஊறுகாய் மாதிரி இருந்தா பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு வாய் கூட வராது. இவங்க கிட்ட நிறைய பேர் வந்து மாங்காய் வாங்கினாங்க.
இவங்களோட இந்த வியாபாரம் திடீர்னு நல்ல ட்ரெண்டிங்காவும் ஆச்சு, பணமும் கொடுத்துச்சு. 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த வியாபாரம் மக்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.